இன்றைய வேதவசனம் ஜூன் நாள் 11. வேதத்தில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். லைஃப்பில் நீங்கள் யாரையாவது பார்த்து எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அடுத்து உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என் கஷ்டம் உனக்கு என்ன தெரிய போகுது, இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி ஒன்று உங்களை பார்த்து கேட்கலாம், இல்லைனா கண்டிப்பாக அவங்க மனசில் கூட நினைக்கலாம். ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கவலைப்படக்கூடாதுன்னா அப்போ அடுத்து என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கவலை எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் தெரிவிக்க சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவரிடத்தில் தெரிவிக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய கவலைகளை மாற்ற வல்ல தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம கவலை இருக்குது, கஷ்டம் இருக்குது, நம்ம புலம்புறனாலையோ நம்ம லைஃப்பில் ஒன்றுமே மாறாது. வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, கவலைப்படுறனால நம்மளுடைய சரீரத்தில் ஒரு ஜான் ஏறவோ இல்லைனா குறையவோ போகிறதில்ல. அப்போது கவலை, கஷ்டங்கள், வேதனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதை ஆண்டவரிடத்தில் தெரிவிக்கும் போது அதற்கான சொல்யூஷனை ஆண்டவர் தருவாங்க. ஸோ நீங்கள் இப்போது இந்த சூழ்நிலைகளை ஏதாவது ஒரு கஷ்டத்தில் கவலைகளில் இருந்தீங்கன்னா உடனே ஆண்டவரிடத்தில் தெரிவிங்க. ஆண்டவர் சீக்கிரத்தில் அந்த கஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து மாற்றி தருவாங்க. Thank you. Have a nice day.